வணக்கம் மக்களே. ட்ரெயின் சம்ஸ்ல உள்ள பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கணக்குகள் எல்லாமே RS அகர்வால் புக்ல இருந்து ரெஃபரன்ஸா எடுக்கப்பட்ட கணக்குகள் தான். அதனால ஆல்மோஸ்ட் எந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், இந்த வீடியோ பார்த்து தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கான கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போலாம். சரிங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நீங்க பார்க்க தேவையில்லை. சரிங்களா? டைரக்டா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கணக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்ப நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு போங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட கணக்குகளோட ஒரு மிக்சிங் தான் இது. சரிங்களா? மிக்சிங்னா அதே மாதிரிதான் இதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களாங்க? அதனால நீங்க இதை பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களாங்க? நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிய வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா. என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு ஸ்பீடு. சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இந்த ட்ரெயின் சம்ஸ் வந்துட்டா இது தெரியாம இருக்கவே கூடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் மதிப்பு இருக்கு. சரிங்களா? அதை நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்க அப்படின்னா எந்த மதிப்பை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர் மதிப்பை நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்களோ அந்த மதிப்பை என்ன பண்ணணும்? 5/18 பெருக்குனீங்க அப்படின்னா அந்த மதிப்பு என்ன ஆயிரும்? மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும். சரிங்களா? இதே ஒரு மதிப்பு உங்ககிட்ட மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, அதை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்த போறீங்க அப்படின்னா எந்த மதிப்பை எந்த மீட்டர் பர் செகண்ட் மதிப்பை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்த போறீங்களோ அதை 18/5 பெருக்கிட்டீங்க அப்படின்னா அது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரிங்களாங்க? சரி, இப்ப டைரக்டா போயிடலாம். சரிங்களா? என்னங்கிறத பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு ட்ரெயின் ஸ்பீடா போயிடலாம். ஒரு ட்ரெயின் இருக்கு, அது நின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு போல், சரிங்களா, போலையோ ஒரு மேனையோ ஒரு சிக்னல் போஸ்டையோ கடந்து போச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த் என்னவோ அதுதான் என்னவாக இருக்கும்? அந்த ட்ரெயின் கவர் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு, அது ஒரு டனலையோ ஒரு பிரிட்ஜையோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாட்ஃபார்மையோ கடந்து போச்சு அப்படின்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்னவாக, அதாவது சாரிங்க, அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்மோ பிரிட்ஜோ ஒரு டனலோ அது எது கடந்து போயிருக்கோ அதோட லென்த் தான் என்னவாக இருக்கும்? அதோட டிஸ்டன்ஸ் கவர்டா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ட்ரெயின் சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வைங்க. ஒரு ட்ரெயின் முந்தி தான் போயிட்டு இருக்கும் இல்லையா? இப்படி போயிட்டு இருக்கும். அந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சரிங்களா, ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ட்ரெயின் வேகமா போதோ அந்த ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து ஸ்பீடு கம்மியா போகக்கூடிய அந்த ட்ரெயினோட ஸ்பீடை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ஸ்பீடு கிடைச்சிரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது, அதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடை என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு ட்ரெயின் இருக்கு. சரிங்களா? அந்த ரெண்டு ட்ரெயினும் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு ட்ரெயினோட டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வேற ஒண்ணுமே கிடையாது. D = T × S அந்த ஃபார்முலாவே தான். சரிங்களா? பாருங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு T × S அந்த ஃபார்முலாவை இது கூட எப்படி லிங்க் பண்றேங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்க? இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடிய அந்த ட்ரெயினோட டைம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெண்டு ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த்தை கூட்டிப்பாங்க. சரிங்களா? எப்பவுமே இப்படிதான் பண்ணும். ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட்ல போனாலும் பிரச்சனை இல்ல, சேம் டைரக்ஷன்ல போனாலும் பிரச்சனை இல்ல. என்னதான் பண்ணணும்? ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் கூட்டணும். அதுதான் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். மேல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் தான் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கும்ங்கறத பார்த்தோம். இப்போ ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? அந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த் ஆக இருக்கும். சரிங்களா? அப்போ AB அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, அவங்களே கொடுத்திருப்பாங்க. A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த், B அப்படிங்கிறது ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் அப்படிங்கறத அவங்களே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? அந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த். சரிங்களா? பாருங்க, இங்க போட்டுக்கிட்டோமா? டிஸ்டன்ஸ் பதிலா A + B அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஈக்குவல் டு டைம். சரிங்களா? டைமை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இன்ட்டு ஸ்பீடு என்னவாக இருக்கும்னா இப்பதான் மேல சொன்னேன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலும் ஸ்பீட் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன்? கூட்டிக்கணும்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ U + V ஸ்பீடை கூட்டிக்கிட்டே அப்படின்னா கடைசி என்ன ஆயிரும்? இந்த ஃபார்முலா இங்க பாருங்க, இந்த U + V கீழே போச்சு அப்படின்னா A + B / U + V அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் T. அவ்வளவுதான். இங்க பாருங்க, A + B / U + V அவ்வளவுதானே இருக்கு. அப்போ மெயின் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரெண்டு ட்ரெயின் போதா, இல்ல ஒரு ட்ரெயினும் ஒரு மேனும் போறாங்களா? சரி, இப்போ இதே பாருங்களேன், ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ரெயினை, அதாவது ஒரு ட்ரெயினை கிராஸ் பண்ணி ஒரு மேன் போறான்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் நடந்து போயிட்டு இருக்கான், அந்த மேன் போறான் அப்படின்னா மேனுக்கான லென்த் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ட்ரெயினோட லென்த் மட்டும்
டிஸ்டன்ஸா இருக்கும். சரிங்களா, புரிஞ்சிருச்சா? இது எல்லாத்தையும் கவனமா எடுத்துக்கணும். மத்தபடி இந்த d = t × s அந்த ஃபார்முலா மட்டும் தான் வச்சு வரும், வேற எதுவுமே கிடையாது. அப்போ அப்படி ஒரு மேனும் ஒரு ட்ரெயினும் இப்படி போயிட்டு இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த டைம் டேக்கன் என்ன கிராஸ் பண்றதுக்கு அப்படிங்கறது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கும்? ஒரு 100 km/h வச்சுக்கிடுமா? சரிங்க, மீட்டர் 100 மீட்டர்னு வச்சுக்கோமா. அந்த ட்ரெயினோட லென்த் 100 மீட்டரா இருந்துச்சுன்னா அந்த லென்த் தான் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸாக இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, இந்த ஃபார்முலா இப்படி ஒரு மேனும் ஒரு ட்ரெயினும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரெயினோட லென்த் ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா, அப்போ a/, ஆனா மேன் என்ன வேகத்துல நடக்காரு அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா அது தெளிவாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களாங்க, அப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் கவர் பண்ணிருக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால ஸ்பீட் என்னவாக இருக்கும்? u+v ஆக இருக்கும். சரிங்களா, டைம் டேக்கன் சேம் தான். சரிங்களாங்க, அப்போ திரும்ப இந்த ஃபார்முலா கொண்டு போட்டோம்னு வைங்களேன், டிஸ்டன்ஸுக்கு பதிலா அந்த ட்ரெயினோட லென்த் a = டைம் ஒண்ணுதான், ஸ்பீடு மட்டும்தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால u+v. இந்த u+v இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா a/u+v = t. அப்போ நம்மளுக்கு தான் அந்த இடத்துல வேலை செய்யணும். சரிங்களா, ரெண்டு ட்ரெயின் போதா ஒரு மனுஷனும் ஒரு ட்ரெயினும் போறாங்களா அந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, இப்ப பாருங்க ரெண்டாவதா என்னன்னு பாத்துக்கோங்க. இப்போ 2 ட்ரெயின் இருக்கு, அந்த 2 ட்ரெயின் அந்த ட்ரெயினோட லென்த் a மீட்டர் b மீட்டர் அப்படின்னா அது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெயினோட லென்த் u மீட்டர் ஆகவும் இன்னொரு ட்ரெயினோட லென்த் v மீட்டர்/செகண்ட் ஆகவும் இருக்கான். அப்போ அந்த ஸ்லோவா போற ட்ரெயின் அந்த ஃபாஸ்டா போற ட்ரெயின் எந்த வேகத்துல, அதாவது கிராஸ் பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. அதேதான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது? டியோடது நம்மளுக்கு என்னது? 2 ட்ரெயின் தானே கிராஸ் ஆகுது. ஒரு மேனும் ஒரு ட்ரெயினும் கிராஸ் ஆனதா ஒரே ஒரு ட்ரெயினோட லென்த் எடுத்துக்கணும், டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். இப்ப 2 ட்ரெயின் அப்படிங்கறதுனால டிஸ்டன்ஸை எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? அந்த ரெண்டையும் கூட்டிட்டு தான் போடணும், இங்க கழிக்கிற வேலையே கிடையாது. சரிங்களா, அப்போ a+b அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். சரி, b செய்யும் இந்த b போட்டனா டிஸ்டன்ஸ், டைம் அப்படிங்கிறது t தான். இங்க ஸ்பீட் என்னவாக இருக்கும்? சேம் டைரக்ஷன்னால ஸ்பீட மைனஸ் பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, இப்ப அந்த ஃபார்முலா கொண்டு போட்டோம்னா திரும்ப இதே கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ இங்க பாருங்க a+b அப்படிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் = t × u - v. சரிங்களா, இப்ப a+b / u - v = t அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எதுக்காண்டி இவ்வளவு டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த ஒரு மேனா 2 ட்ரெயினா, ஒரு மேனும் ட்ரெயினுமா, அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டாண்டிங்ல நிக்கக்கூடிய மேனா, அப்படி இல்ல பிளாட்ஃபார்மா ட்ரெயின் கடந்து போதா, இத மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த ஒரு ஃபார்முலா d = t × s அந்த ஒரு ஃபார்முலா மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்கங்கறத சொல்ல வரேன். அதுக்கு தான் இவ்ளோ ஹார்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, அப்போ இத மட்டும் நீங்க இது புரியல அப்படின்னா இன்னொருக்க ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியுங்க. சரிங்களா, இதை மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சம்சையுமே இதுல சால்வ் பண்ணிடலாம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த வீடியோல எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்துட்டேன் நம்புறேன். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க சொல்லுங்க, எப்படி எனக்கு தெளிவா சொல்லி தர முடியும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரிங்களா, சரி பாருங்க. A man is sitting in a train which is traveling at 50 km/h observes that a goods train traveling in opposite direction takes 9 seconds to pass him. If the goods train is 280 meter long, find its speed னு கேட்டிருக்காங்க. வேணா தமிழ் கொஸ்டினை வாசிங்க, ஆனா நான் கதையாவே சொல்லிடுறேன். சரிங்களா, ஒரு ட்ரெயின் இருக்கு, அது 50 km/h வேகத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா, நான் T1 எடுத்துக்கிறேன், T2 எடுத்துக்கிறேன். சரிங்களா, சரி 2 ட்ரெயின் இருக்குல்ல, அதனால ஒரு ட்ரெயினோட T1 இன்னொரு ட்ரெயினோட T2 எடுத்துக்கிறேன். சரிங்களா, T1 அப்படிங்கிற அந்த ட்ரெயின் 50 km/h வேகத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா, ஸ்பீடு என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? 50 km/h வேகத்துல போயிட்டு இருக்கு. இதுலதான் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு மேன் உட்கார்ந்து இருக்காரு. சரிங்களா, சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? சும்மா இருந்தாரா? அதுவும் இல்ல. சரிங்களா, அவருக்கு எதுக்காகல வரக்கூடிய இன்னொரு ட்ரெயினை பார்த்திருக்காரு. அது ஒரு கூட்ஸ் ட்ரெயினா, சரி இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாம அவரை மையமா வச்சு அந்த ட்ரெயின் 9 வினாடிகள்ல கடந்து போச்சுங்கிறதை அவர் பார்த்திருக்காரு. சரிங்களா, அப்போ இங்க ஸ்பீட் என்னவாக இருக்கு? டைம் டேக்கன். சரிங்களா, அதோட டைம் என்னவாக இருக்கு அப்படின்னா 9 செகண்ட் எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினோட நீளம் லென்த் என்னவாக இருக்குது அப்படின்னா 280 மீட்டராக இருக்கு. சரிங்களா, சரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2வது ட்ரெயினோட வேகத்தை கணக்கு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. S2 கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான் கேள்வி. சரிங்களா, சரி அந்த ட்ரெயின் என்ன செஞ்சிருக்கு? அந்த மனுஷனை மையமா வச்சு போகக்கூடிய அந்த செகண்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இப்ப நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, என்ன கால்குலேட் பண்ணுவோம்? இந்த லென்த், அதாவது அந்த மனுஷனை தானே மையமா வச்சு போகுது, அப்ப டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? அந்த ட்ரெயினோட லென்த் என்னவோ அதுதான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கதா இருக்குமா? சொல்றது கரெக்ட் தானே? சரி இருந்துட்டு போட்டோம்.
இப்ப பாருங்க, நம்ம இங்க கண்டுபிடிப்போம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா போட்டு தான் இப்ப நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? சரிங்க, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் என்னது 280 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, டீயும் நம்மளுக்கு தெரியும் என்னது, அதாவது இந்த ஸ்மால் டீன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ட்ரெயின் போடுறதுனால அது குழப்புற மாதிரி இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ ஸ்மால் டீ என்னவாக இருக்கு, 9 செகண்ட்ஸ் ஆக இருக்கு இன்டு எஸ். சரிங்களா? எஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ இதை இடத்து பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 280 மீட்டர் டிவைடட் பை 9 செகண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. இப்போ ஒரு மதிப்பு கிலோமீட்டர்ல இருந்து இன்னொரு மதிப்பு மீட்டர்ல, அதாவது செகண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ் சொல்ல மாட்டோம், கிலோமீட்டர் பர் ஹவர் தான் சொல்லுவோம், மீட்டர் பர் செகண்ட் தான் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம மாத்தணுமான்னு பார்க்கணும். இப்படி மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கிறதுனா நம்ம மாத்த வேண்டாம், கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்துச்சுன்னா நம்ம மாத்த வேண்டாம். சரிங்களா? சரி, ஈக்குவல் டு எஸ். சரிங்களா? இந்த எஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடாக இருக்கும். அது என்னங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு, குழப்பாதீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா குழப்பலங்க. என்னது ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா, அந்த மேன் உட்கார்ந்து இருக்காருல அவரை தாண்டி என்ன செய்யுது இந்த ட்ரெயின் போகுது, அதாவது அந்த மேனை ரிலேட் பண்ணி தான் என்ன செய்யுது இந்த ட்ரெயின் போகுது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ட்ரெயின் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 2 ட்ரெயினோட லென்த்தையும் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இங்க ஒரு மேன் ஒரு ட்ரெயின் அதை பத்தி பேசுனதுனாலதான், அந்த மேன் இருக்கிறதுனாலதான் அந்த ஒரே ஒரு ட்ரெயினோட லென்த்தை விட நம்ம டிஸ்டன்ஸா எடுத்திருக்கோம். இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ இந்த S2 ஓட ஸ்பீடை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம யாருக்குமே இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா u plus v, சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா u minus v. இதெல்லாம் ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இங்க ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஒரு ட்ரெயினோட லென்த் பிளஸ் இன்னொரு ட்ரெயினோட ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு பிளஸ் இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு. இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சொல்றது கரெக்ட் தானே? அப்போ இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரிங்களா? சரி, அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போறோம், இந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டு, சரிங்களா, இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டு இந்த இதுல கொண்டு போய் போட போறோம், இந்த ஃபார்முலால கொண்டு u plus v அப்படிங்கிற இந்த ஃபார்முலால கொண்டு போட போறோம். சரிங்களா? இங்க இந்த ஃபார்முலாவை பொறுத்தளவுல என்ன பண்ணும், 2 ட்ரெயினோட ஸ்பீடு தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க, என்னது 50 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. யூன்னு எடுத்துக்குவோமா இதை? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம இப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு கூடாது இந்த SR கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல இருந்துதான் நம்ம V அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த S2 கண்டுபிடிக்க போறோம், 2வது ட்ரெயினோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சிருச்சுல்ல? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? அப்ப எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நிறைய சால்வ் பண்ணதான் இதெல்லாம் தெளிவாகும். சரிங்களா? சரி, அப்போ இப்ப நம்ம சால்வ் பண்ணுவோம். இங்க மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, இங்க பாருங்களேன் கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. இது சால்வ் பண்ண முடியுமா? ஒரே யூனிட்டா மாத்திட்டு தான் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், இதை 200 அதாவது இந்த மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கக்கூடிய மதிப்பு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும், 18/5 பெருக்கணும். அப்ப 280 டிவைட் பை 9 இன்ட்டு 18/5. இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாறி. சரிங்களா? சரி, அப்ப 4 5 இங்க 5 25 மீதி 3 இருக்கும், 30 இருக்கும், 6 30. சரி, 9 இங்க 9 18, அப்ப 56 இன்ட்டு 2 112 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்ப 112 கிலோமீட்டர் பர் ஹவர்ல நம்மளுக்கு என்னது இருக்கு, ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்கு. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு RS ஈக்குவல் டு u plus v ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால நம்மளுக்கு RS ஓட மதிப்பு 112 கிலோமீட்டர் தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தெரியும். இந்த ட்ரெயின் அதாவது S2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா பொறுத்தவரை S2 அப்படிங்கிறது v. சரிங்களா? சரி, அந்த S2 தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா 112 மைனஸ் 50 ஈக்குவல் டு v S2. சரிங்களா? S2 தான் கண்டுபிடிக்க போறோம். S2 v இது இப்படினாலும் சொல்லிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப 112ல இருந்து 50 கழிச்சோம் அப்படின்னா கடைசியா நம்மளுக்கு 62 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? அப்போ 2வது ட்ரெயினோட அந்த ஸ்பீடு, சரிங்களா, S2 என்னவாக இருக்குமா, 52 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுதா? இத பாருங்க. A train traveling with a constant speed crosses a 90-meter long platform in 12 seconds and 120-meter long platform in 15 seconds. Find the length of the train and its speed னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது கதை நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரே ட்ரெயின் தான். சரிங்களா? இந்த ஒரே ட்ரெயின் ஆனது என்ன வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா 90 மீட்டர் பிளாட்ஃபார்ம 12 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுதான். சரிங்களா? ஒரே ட்ரெயின் தான், அது இல்லாத, அதாவது 2 பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை பிளாட்ஃபார்ம் 1 வச்சுக்கோ, இதை பிளாட்ஃபார்ம் 2 வச்சுக்குவோம். சரி, அப்போ பிளாட்ஃபார்ம் 1 அப்படிங்கிறது என்ன
அதாவது லாங் லென்த்ல இருக்கு அப்படின்னா பிளாட்ஃபார்ம் 1 90 மீட்டராக இருக்கு சரிங்களா. சரி, பிளாட்ஃபார்ம் 2 என்னவாக இருக்கு அப்படின்னா 120 மீட்டராக இருக்கு சரிங்களா. அந்த ஒரே ட்ரெயின் ஆனது அந்த ட்ரெயினோட லென்த் எல்லாம் அவங்க கொடுக்கல. அந்த ஒரே ட்ரெயின், அந்த ஒரு ட்ரெயினோட லென்த் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 90 மீட்டர் பிளாட்ஃபார்ம் கடக்கையில 12 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டுதான் டைம். சரி, இப்போ 120 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் கடக்கையில டைம் எவ்வளவு எடுத்துக்குது அப்படின்னா 15 செகண்ட்ஸ் எடுத்துக்குதாங்க. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீடு சரிங்களா. ட்ரெயின் ஒரே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெயினோட லென்த் ஒன்னே ஒண்ணுதான் சரிங்களா. அந்த ட்ரெயினோட லென்த்தையும் அதோட ஸ்பீடையும் கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்களேன், ஸ்பீடு ரெண்டு பக்கமே சேமா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயினை பத்தி நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, அப்ப பிளாட்ஃபார்ம் 1 பத்தி பார்த்தோம்னா அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 1 எல்லாம் கடந்து போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? ட்ரெயினோட லென்த்தும் பிளஸ் இந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் தான் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆக இருக்குமா? சரி, அந்த ட்ரெயினோட லென்த் நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்போ டிஸ்டன்ஸ் இங்க என்னவாக இருக்கும்? பிளாட்ஃபார்ம் 1ஓட லென்த்தும் ட்ரெயினோட லென்த் இங்க நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். பிளாட்ஃபார்ம் 1ஓட லென்த் 90 பிளஸ் எக்ஸ் சரிங்களா. ஓகே தானே. இங்க பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? ட்ரெயினோட லென்த் பிளஸ் இந்த 120 மீட்டர் பிளாட்ஃபார்மோட லென்த் தான் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் இல்லையா. சொல்றது கரெக்ட் தானே. சரி, இப்போ இத கொண்டு இந்த ஃபார்முலால போடுவோம் சரிங்களா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலால போடுவோம் சரிங்களா. சரி, அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க, அதாவது டிஸ்டன்ஸ் என்னது? 90 பிளஸ் எக்ஸ் இல்லையா. சரி, 90 பிளஸ் எக்ஸ் எத்தனை செகண்ட் எடுத்துக்கிச்சு? 12 செகண்ட் எடுத்துக்கிச்சு இன்டு எஸ் ஸ்பீடு சரிங்களா. சரி, இப்போ இந்த 12 இடது பக்கம் கொண்டு தான் என்ன ஆகும்? 90 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு எஸ் இருக்கும். இது அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இது அப்படியே இருக்கட்டும். சரி, இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது இது D1 D2. ஆனா என்னது? டைமும் அந்த டிஸ்டன்ஸும் தான் வேறே தவிர ஒரே ட்ரெயின் அப்படிங்கறதுனால ஸ்பீடு ஒண்ணுதான் சரிங்களா. இத T1 இத D1 இத T2 இத D2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே தானே. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்லையா. சரி, இப்ப ரெண்டாவது ட்ரெயின் சரிங்களா. ரெண்டாவது பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு T2 இன்டு எஸ் சரிங்களா. சரி, டிஸ்டன்ஸ் இங்க என்னது? 120 பிளஸ் எக்ஸ் டைம் என்னவாக இருக்கு? 15 செகண்ட் ஸ்பீடு சரிங்களா. இந்த 15 இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 120 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 15 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு எஸ் சரிங்களா. இந்த ரெண்டு எஸ்ஐயும் இப்ப நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாமா? சொல்றது கரெக்ட் தானே. எஸ் இருக்கக்கூடிய இந்த எஸ் இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி போடுங்க சரிங்களா. எஸ் ஓட மதிப்பு அதுதானே. சரி, அப்போ 90 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 120 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 15 சரிங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா முதல்ல எக்ஸ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இதுல இருந்து நம்ம எக்ஸ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இப்ப டிவைடுக்கு கீழே உள்ள ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய டிவைடு கீழே உள்ள மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் தானே. பண்ணட்டுமா? இப்பனா நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கூடியது. I 3 15. சரி, இங்க 4 3 12 சரிங்களா. இப்ப எவ்வளவு கேன்சல் பண்ண முடியும் பண்ணிட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 5 இன்டு 90 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்டு 120 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. சரி, சாரிங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. சரி, இப்ப உள்ள கொண்டு போனோம்னா I9 45 அந்த 0 அப்படி போடுவாங்க பிளஸ் எக்ஸ். இங்க 4 இன்டு 12 என்னன்னு கிடைக்கும்? 48 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 4 இன்டு 12 48 0 அப்படி போட்டுக்கோங்க பிளஸ் இந்த 5 உள்ள கொண்டு போனோம் இல்லையாப்பா 5x சாரிங்க. இந்த 4 திரும்ப உள்ள கொண்டு போனோம்னா 4x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. கரெக்ட் தானே. சரி, அப்போ x இருக்கக்கூடிய இடத்துல டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் மத்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கமும் கொண்டு வாங்க சரிங்களா. அப்ப 5x 4x இடது பக்கம் வரல மைனஸ் 4x அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு 480 மைனஸ் 450 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இப்ப 5xல இருந்து ஒரு x கழிச்சோம் அப்படின்னா 4x கழிச்சோம் அப்படின்னா ஒரு x 480ல இருந்து 450 கழிச்சோம் அப்படின்னா 30 சரிங்களா. அப்போ x அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்தோம்? ட்ரெயினோட லென்த் எடுத்தோமா. அப்ப ட்ரெயினோட லென்த் நம்மளுக்கு இங்க என்னது? 30 மீட்டரு சரிங்களா. 30 மீட்டரு சரிங்களா. என்னத்துக்கு மீட்டரு? ஏன் கிலோமீட்டர் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல்லாமே இதுலதான் இருக்கு, மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கு சரிங்களா. இப்ப ஆன்சர் நம்மளுக்கு இதுல தான் வந்திருக்கும், மீட்டர்ல தான் வந்திருக்கும் சரிங்களா. இப்ப நம்ம ஸ்பீடை மட்டும் கண்டுபிடிக்க போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. அதுக்கு நீங்க இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க சரிங்களா. ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல எதை வேணா எடுத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா.
அப்போ நான் P1 பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டுமா, அதுல இருக்கக்கூடிய நம்ம சால்வ் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதை எடுத்துக்கிறோம் சரிங்களா. இதுல போட்டு, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ இதுல எக்ஸோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணா நீங்க கண்டுபிடிக்கலாம் ஸ்பீட, இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. நம்மளுக்கு இதான கொஞ்சம் சின்னதா இருக்கு, 90 பிளஸ் எக்ஸ் பை 12, அதுல போட்டு ஸ்பீட கண்டுபிடிப்போம் சரிங்களா. 90 பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக இப்பதான் 30 கண்டுபிடிச்சோம், டிவைடட் பை 12 செகண்ட் ஈக்குவல் டு எஸ். அதுல கொண்டு எக்ஸோட மதிப்பு மட்டும் போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. இப்போ 90 பிளஸ் 30 நம்மளுக்கு என்னது 120 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், ஈக்குவல் டு எஸ். அப்போ ஓர் 12 12, இங்க ஓர் 12 12 சைவர் அப்படி போட்டுக்கும். அப்ப ஸ்பீட் இங்க நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, கடைசி நம்மளுக்கு ஸ்பீட் என்னன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 10 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களாங்க. இப்போ ஒரு வேளை இதை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாத்த சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 18/5 பெருக்கிட்டு கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். அவங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஆன்சர் படிக்கணும் சரிங்களா. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. இல்ல பாருங்க, a 100-meter long train takes 7 1/5 seconds to cross a man walking at rate of 5 km/h in the direction opposite to that of the train. What is the speed of the train அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினோட லென்த் என்னவாக இருக்கு அப்படின்னா லென்த் 100 மீட்டராக இருக்கு சரிங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா அது டைம் எவ்வளவு எடுத்துக்குது அப்படின்னா 7:1/5 செகண்ட்ஸ் எடுத்துக்குதான். எதுக்கு, ஒரு மேனை கிராஸ் பண்றதுக்கு சரிங்களா, ஒரு மனுஷனை கிராஸ் பண்றதுக்கு. சரி, அந்த மனுஷன் என்ன வேகத்துல போயிட்டு இருக்காரு சரிங்களா, அந்த மனுஷனோட ஸ்பீடு 5 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த மேனோட ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்க மேனோட எழுதிக்கிறேன், இங்க ட்ரெயினோட எழுதிக்கிறேன். மேனோட ஸ்பீடு என்னவாக இருக்கு, இதை நான் வீண் வச்சுக்கிட்டுமா 5 கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்கும் சரிங்களா. சரி, ஸ்பீடு u பிளஸ் v தான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சரி, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம என்னதான் படிக்கணும், பிளஸ் தான் படிக்கணும், u பிளஸ் v சரிங்களா. அப்படி போச்சு அப்படின்னா ட்ரெயினோட லென்த் என்னவா, சாரிங்க, ஸ்பீட் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. u என்னவாக இருக்கும் இதுதான் கேள்வி சரிங்களா. u அப்படிங்கிறது ட்ரெயினோட ஸ்பீடு, v அப்படிங்கிறது மேனோட ஸ்பீடு சரிங்களா. சரி, இப்போ நம்மளுக்கு அதாவது இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்சிங் என்னவாக இருக்கும், மேன் அப்படிங்கிறதுனால மேனுக்குலாம் என்ன செய்ய வேண்டாம், மீட்டர் கணக்கெல்லாம் கிடையாது. அதனால ட்ரெயினோட லென்த் என்னவோ அதான் டிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். அப்போ 100 மீட்டர் சரிங்களா. சரி, இப்ப ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு t இன்டு s, இதான் ஃபார்முலா. சரி, அது மட்டும் இல்லாம இங்க பாருங்களேன், இங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்திருக்காங்க, இது மீட்டர்லயும் செகண்ட்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. அதை வேற சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம இப்படி 7/1/5 வச்சுக்கிட்டுலாம் சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிடணும், முழுசா மாத்திட்டு தான் அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணவே ஆரம்பிக்கணும் சரிங்களா. அப்போ முதல்ல இந்த 7/1/5 மேல மாத்திருமா, 7 × 5 35, 35 பிளஸ் 1 36/5 மிக்சடு பிராக்ஷனை சமப்பின்னமாக மாத்திருக்கேன் சரிங்களா. சரி, இப்ப எல்லாத்தையும் போட்டுக்குவோம், போட்டுட்டு அதுக்கடுத்து என்னதெல்லாம் மாத்தணுங்கிறத பார்ப்போம் சரிங்களா. டிஸ்டன்ஸ் என்னது 100 மீட்டர், டைம் என்னது 36/5 செகண்ட், எஸ் என்னது, அதாவது எஸ் அப்படிங்கிறது இங்க என்னது u பிளஸ் v. சொல்றது கரெக்ட் தானே, பார்த்தோம்ல. ஏன்னா ஒரு மேன் ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு, அப்போ அது ரெண்டத்தையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா பிளஸ் பண்ணணும், சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ இங்க u பிளஸ் v அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலாவா. சொல்றது கரெக்ட் தானே, ஃபார்முலா படி போனோம்னா அப்போ இங்க v நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியும், u தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா u பிளஸ் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் சரிங்களா. சரி, இப்போ நம்ம u மட்டும் தான் நம்மளுக்கு தெரிய வேண்டியிருக்கு, கொண்டு வரும் சரிங்களா. அப்போ 100 × 100 மீட்டர், இங்க என்ன ஆகும் 5/36 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா. சரி, மீட்டர் பெர் செகண்ட்ல தான் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. இங்க u பிளஸ் 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கிறத கிலோமீட்டரா மாத்துவோம் சரிங்களா. அப்போ மாத்தன்னா என்ன பண்ணணும், அதாவது இது 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 எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடு வரையில இடது பக்கம் வரையில இந்த மாதிரி இங்க பாருங்க 1/36/5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இது மீட்டர் பெர் செகண்ட் தானே, இப்போ ஒத்துக்கிறீங்களா மீட்டர் பெர் செகண்ட் மதிப்புன்னு. அப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 18/5 பெருக்கணும். சொல்றது கரெக்ட் தானே, சரி இருந்துட்டு போட்டோம். ஈக்குவல் டு u பிளஸ் 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க. சரி, இப்போ நம்ம தலைகீழா மாத்தணும் சரிங்களா. மேல கொண்டு போனா தலைகீழா மாறுமா, 5/36 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், இன்ட்டு 18/5 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 1 5 5 1 5 5 ஒரு 18 18 2 18 36 1 2 2 52 100 சரிங்களா. ஈக்குவல் டு u பிளஸ் 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. சரி, அப்போ சரிங்க 5 5 இது 5 தான்
சரிங்களா? சரி, அப்போ 50 5 இடது பக்கம் வரல -5 ஆகும் ஈக்குவல் டு u 50 - 5 45. சரிங்களா? அப்ப 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ல என்ன பண்ணுது அந்த அதோட ஸ்பீடாக இருக்கு. சரிங்களா? அந்த ட்ரெயினோட ஸ்பீடாக இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A moving train 66 meters long overtakes another train 88 meters long, moving in the same direction in 0.168 minutes. If the second train is moving at 30 km per hour, at what time, அதாவது what speed is the first train moving அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ரெண்டு ட்ரெயின் இருக்கு. சரிங்களா? ரெண்டு ட்ரெயின், அதாவது ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓவர்டேக்னா என்னது? சேம் டைரக்ஷன்ல போனதானே ஓவர்டேக் பண்ண முடியும். சரிங்களா? சேம் டைரக்ஷன்ல போகக்கூடிய ரெண்டு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் ஒன்னோட அந்த லென்த் என்னவாக இருக்கு அப்படின்னா 66 மீட்டராக இருக்கு. சரி, ட்ரெயின் டூவோட அந்த லென்த் என்னவாக இருக்கு அப்படின்னா 88 மீட்டராக இருக்கு. ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸ்பீடா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் இருக்கும்ல, அது ஸ்பீடு கம்மியா இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா 0.168 மினிட்ஸ் எடுத்துக்குமா. சரிங்களா? ரிலேட் பண்ணி போகுது இல்ல, ஏன்னா இது ஒன்னு ஓவர்டேக் பண்ணி இன்னொன்னு போகல தானே இது கிடைச்சிருக்கு. அப்ப ரிலேட் பண்ணி வரக்கூடியது, அதனால ரிலேட்டிவ் ஸ்பீடு ரிலேட்டிவ் டைம் தான் என்னது 0.168 மினிட்ஸ். சரிங்களா? சரி, செகண்ட் ட்ரெயினோட அந்த ஸ்பீடு சரிங்களா என்னவாக இருக்கு u. சரிங்களா? செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு 30 கிலோமீட்டராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த v தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு ட்ரெயினோட லென்த் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக இருக்குமா. இப்ப 66 பிளஸ் 88 நம்மளுக்கு என்ன ஆயிரும் கடைசியா 154 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அவங்க மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனா இதை என்னன்னு சொல்லிருக்காங்க, இதை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி சரி, அப்ப நம்மளுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? ரெண்டு ட்ரெயின்னாலே ரிலேட்டிவ் ஸ்பீடாகத்தான் இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு ஈக்குவல் டு ஸ்பீட், அதாவது அந்த ஃபார்முலாவை நான் எழுதிக்கிறேன். முதல்ல டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ். சரி, முதல்ல டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது 154 மீட்டர். சரிங்களா? சரி, டைம் ஒன்னு கடந்து போகிறதுக்கான ரிலேட்டிவ் இன்டு அந்த ஸ்பீடு என்னவாக இருக்கு, ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு நம்மளுக்கு 30 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. வி தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அது சேம் டைரக்ஷன்ல போறதுனால u மைனஸ் வி அப்படிங்கறதான ஃபார்முலா நம்மளுக்கு. அப்ப u நம்மளுக்கு 30 மைனஸ் v தான் கண்டுபிடிக்க போறோம். அது மட்டும் இல்லாம இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது மினிட்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு, இது கிலோமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே என்னவாகத்தான் இருக்கு, ஒன்னொன்னு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. சரிங்களா? முதல்ல இந்த மினிட்டை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணு கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும், அப்படி இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். சரிங்களா? இத 54 இன்ட்டு அதாவது இடது பக்கம் கொண்டு டிவைடட் பை 0.168 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களாங்க? இது நம்ம என்னவா மாத்த போறோம் அப்படின்னா செகண்டா மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியா நம்ம கொண்டு போக போறோம். சரிங்களா? சரி, மீட்டர் பெர் ஹவர்ல இது இருக்கு, எல்லாத்தோட இந்த யூனிட்ஸே எழுதிக்கிறேன். இதை நம்ம செகண்ட் ஒரு மினிட் கணக்க நம்ம செகண்ட் கணக்கா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணா, எதை நம்ம மினிட்ல இருந்து செகண்டா மாத்த போறோமோ அது கூட என்ன பண்ணா 60 பெருக்கணும். சரிங்களா? சரி, அப்ப நான் 0.168 இன்ட்டு 60 பெருக்கினேன், அதனால எனக்கு செகண்டா மாறிடுச்சு. சரிங்களா? சரி, அப்ப 30 மைனஸ் வி கிலோமீட்டர் பெர் ஹவர். சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இதை நான் பெருக்கினேன் அப்படின்னா உட்காந்து பெருக்கோங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப பெருக்கினேன் அப்படின்னா கடைசி எனக்கு 10.08 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? 0.8 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களாங்க? இது 30 மைனஸ் வி கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மீட்டர் பெர் செகண்ட் கணக்க கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்த போறேன். சரிங்களாங்க? அப்ப என்ன பண்ணணும்னா 18/5 பெருக்கணுமா. சரி, அப்போ 54 டிவைடட் பை 0.08 18/5. சரிங்களா? 18/5 பெருக்கணும். சரிங்களாங்க? சரி, ஈக்குவல் டு 30 மைனஸ் வி. சரிங்களா? இங்க இப்ப எல்லாமே என்ன ஆயிருச்சு, கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடுச்சு. சரிங்களா? ஒண்ணு தெரியும் என்னது, ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா அது முழுமையாக மாத்தலாம். சரிங்களா? இந்த புள்ளி எடுத்து விட்டு இப்படி முழுமையாக மாத்தலாம். எப்படி, கீழே 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி எடுத்திருக்கிறதுனால மேல 2 0 போடணும். இந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சொல்றது கரெக்ட் தானே? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப டைரக்டா கேன்சல் பண்ணிடுவோமா.
ஓர் 5 5 இங்க ஈர் 5 10 சைவர் அடி போட்டுக்கோங்க. சரி, இப்ப ரெண்டாம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா ஓர் 2 2 சைவர் அடி போட்டுக்கோங்க. இங்க என்ன ஆகும், ஐ 2 10 வரும், கீழே சைவர் இறங்கும். சைவர் வச்சு பிரோஜனம் இல்ல, திரும்ப ஒரு சைவரை மேல போட்டுட்டு இந்த 8 இறக்குவோம். அப்போ 4 2 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இங்க ஐ 2 10, இங்க இரி 2 4 மீதி 1 இருக்கும், 10 இருக்கும். ஐ 2 10 இரி 2 4. சரிங்களா? சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னா இங்க 7 2 14 மீதி 1 இருக்கும், 7 2 14. சரிங்களா? இங்க ஓர் 2 2 மீதி சாரிங்க, ஓர் 2 2 அந்த 5 கீழே இறங்கும். 4 2 சரிங்க, இரி 2 4 மீதி 1 இருக்கும், 6 2 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சரிங்களா? சரி, திரும்ப இங்க 9 2 18, இங்க 6 2 12 மீதி சாரிங்க, திரும்ப அதுக்கு அடுத்து 3 2 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி, ஓர் 9 9, இங்க 7 9 63. சரிங்களா? இங்க ஓர் 7 7, இங்க 11 × 7 77 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ இப்ப நம்மளுக்கு கடைசி இங்க என்ன இருக்கு, 11 × 5 அது மட்டும் இருக்கா. அப்ப 55 = 30 - v அப்படி சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்னு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னங்கிறத பாருங்களேன். 66 மீட்டர் ஒரு ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் 88 மீட்டர் இல்லையா? அந்த செகண்ட் ட்ரெயின் தான் என்னது 30 கிலோமீட்டர் போயிருக்கு. அந்த ட்ரெயின் வேகமா இருக்கு, அதனால 1 மணி நேரத்துல கம்மியா கவர் பண்ண முடியுது. இப்போ இந்த 66 மீட்டர் ட்ரெயின் சின்னதா தானே இருக்கு. அப்போ 1 மீட்டர்ல இதை விட அதிகமா தானே இது டிராவல் பண்ணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா பெரிய மதிப்புல இருந்தா சின்ன மதிப்பை கழிக்கணும் இல்லையா? இங்க பெரிய மதிப்பு தான் என்னவாக இருக்கும், அதாவது ஸ்பீடு அதிகமா போகக்கூடிய ட்ரெயின் இந்த 66 மீட்டராக தான் இருக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஸ்பீடு கம்மியா போகக்கூடிய ட்ரெயின் 30 கிலோமீட்டராக இருக்கும். அப்ப எக்ஸ் மைனஸ் 30 நான் எடுத்திருக்கணும். அது மட்டும் சின்ன தப்பு பண்ணி 30 - எக்ஸ்ன்னு எடுத்துட்டு, அதாவது 30 - வின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அதாவது இங்க ஸ்பீடா போகக்கூடிய ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான்ங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? அதனால இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது இங்க யூவை, அதாவது ஸ்பீடா பெருசா போறது இந்த யூ தானே, அந்த யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வியை தான் 30ன்னு எடுக்க போறோம். சரிங்களா? அப்ப யூ - 30ன்னு போட்டுக்கோம். சரிங்களா? மத்தபடி இதுல ஒன்னும் சேஞ்சஸ்லாம் இல்ல, இந்த யூ - 30 மட்டும் தான் மாத்தணும். இதையும் கவனமா பாத்துக்கோங்க. இதால எந்த விதமான பிரச்சனையும் இங்க வராது. சரிங்களா? அதனாலதான் நான் ஃபுல்லா மாத்துறேன். யூ - 30, இங்க யூ - 30. இப்போ இந்த 30 இடது பக்கம் கொண்டு வரல, 55 + 30 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈக்குவல் டு யூ. இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 55 + 30 என்னன்னு ஆயிரும், 80 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரி, சாரிங்க, 85 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் 85 கிலோமீட்டர் per A 300-meter long train passed a man walking along the line in the same direction at the rate 3 km/h in 33 seconds. Find the speed of the train கேட்றாங்க. ஈஸி தான். சரிங்களா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது, இதுக்கப்புறம் நான் திருத்திக்க பாக்குறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.